சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் முதல் திருமுறையில் இருந்து 77வது திருப்பதிகம், அதாவது திரு அச்சிறுபாக்கம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான திருத்தல பதிகத்தோடைய சிந்தனைக்குள்ளால தான் இப்போ நாம் பயணிக்க போகின்றோம். இந்த பதிகம் குறிஞ்சி என்ற பண்ணில் அமைந்திருக்கின்றது. ஆட்சி செய்வதற்கும் பணியில் இருக்கும் சிக்கல்களை சரி செய்து வேலை சூழல் சுமூகமாக இருப்பதற்கும் வேலையில் எந்த தடையும் இல்லாமல் முன்னேறுவதற்கும் இந்த பதிகம் ஓதப்பெறுகின்றது. அதாவது ஆட்சி செய்வதற்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வீட்டில் ஆட்சி செய்வதாக இருந்தாலும் சரி, பணியிடத்தில் ஆட்சி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாட்டிற்கு ஆட்சி செய்வதாக இருந்தாலும் சரி, எது உங்கள் விண்ணப்பமோ அந்த விண்ணப்பத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பு. அதோடு வேலை இடத்துல நம்ம முதுகலை குத்துனாங்களோ அல்லது யாரோ செய்த ஒரு தவறான வேலைக்கு நாம் பழி எடுத்துட்டு நாம் அதுக்காக வேலையே இல்லாமல் ஒரு சூழல் வர்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் அதற்கும் இந்த பதிகம் நமக்கு மிக ஒரு பெரிய பாதுகாப்பாக அமைகின்றது. அடங்கன் முறையில் இந்த பதிகம் முதல் திருமுறையில் இருந்து 77வது பதிகமாக அமைந்திருக்கின்றது. வரலாற்று முறையில், அதாவது பெரிய புராண செய்திப்படி வரலாற்று முறையில் 343வதாக அருளி செய்யப்பட்ட பதிகமாக இது அமைகின்றது. உண்மையில் சொல்லணும் அப்படின்னா, கோயிலுக்கு போய் பெருமானை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனம் லயித்து இந்த பதிகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் பெருமானை நல்ல நிம்மதியாக தரிசனம் செய்துட்டு எல்லாம் முடிஞ்சு மீண்டும் கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து இந்த பதிகத்தை படித்தால் இந்த பதிகத்தோடைய பொருள் நமக்கு வேற ஒரு விதமாக பெருமான் புரிய வைக்கின்றார். அதை அனுபவித்து ஒரு முதல் முறையாக இந்த முயற்சியை அனுபவித்து ரொம்பவே பெருமான் எவ்வளவு கருணையாளன் அப்படிங்கிறத நமக்கு வாழறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைத்து கொடுத்திருந்தார். அந்த ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்வதற்குத்தான் இந்த காணொலியை நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். நீங்கள் ஏற்கனவே, அதாவது இந்த கோயில் பற்றின காணொளி ஏற்கனவே நாம் பதிவிட்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு பிறகு இந்த பதிகத்தை சிந்தனைக்குள்ளால் நீங்கள் பயணிச்சிங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பதிகத்தில் நிறைய இடத்துல அந்த கோயிலோடைய ஒரு குறிப்பை நம்ம பார்க்க முடிகின்றது. அதனால தான் இந்த பதிகம் 11 பாடல்கள் கொண்டது. காழிப்பிள்ளையாருடைய பதிகங்கள் முக்காவாசி 11 பாடல்கள், சிலது 12 பாடல்கள் அமைஞ்சதாகவும் இருக்கும். நம்மளுடைய தவக்குறைவு காரணமாக சில பதிகங்களில் உள்ள பாடல்கள் சிதைஞ்சிருந்ததுன்னா 11க்கு கம்மியான பாடல்கள் நமக்கு கிடைக்கும். இதில் 11 பாடல்களும் நமக்கு கொடுத்து பெருமான் அருள் செய்திருக்கின்றார். அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படிங்கிறது தான் பதிக மகுடமாக அமைந்திருக்கின்றது. இந்த பதிகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா எண்சீர் ஆசிரியப்பாவில் அமைஞ்சிருக்குது. ஆனால் இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க, அகவல் ஓசை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. எண்சீர் ஆசிரியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அமைந்திருக்கின்றது. இங்கே பெருமானுடைய பெயர் ஆட்சீஸ்வரர் மற்றும் உமையாட்சீஸ்வரர். அம்மையோடைய பெயர் இளங்கிளி நாயகி. இங்கே உள்ள தலமரம் கொன்றை. அதோடு இங்கே உமையாட்சீஸ்வரர் அப்படின்னு நாம் சொல்லும்போது அந்த உமா என்ற சொல்லை எடுத்தோம் அப்படின்னா வியஷ்டி பிரணவமாக இதை பார்த்து பிரணவத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு நயத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடிகின்றது. அதுதான் இந்த பாடலில் உள்ள இந்த பதிகத்திலேயே மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக கூட பார்க்கலாம். நமக்கு அங்கே உட்கார்ந்து தியானம் கைகூடுவது அருமையாக அமைகின்றது இந்த திருத்தலத்தில். இப்போ முதல் பாடலுக்குள்ளால பயணிக்க போகின்றோம். பொன் திரண்டன்ன புரிசடை புரள பொறுகடல் பவளமோடு அழல் நிறம் புரைய குன்று 2 அன்ன தோள் உடை அகலம் குலாயவெண் நூலோடு கொழும்பொடி அணிவர் மின் திரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியலாளை ஓர் பாகமா பேணி அன்று 2 உருவம் ஆயயம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. இந்த
பதிக மகுடம் வந்து அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது அச்சிறுபாக்கத்தை தான் ஆட்சி புரியும் இடமாக கொண்டுள்ள பெருமான் அப்படிங்கிறது தான் அந்த சொற்றொடருடைய பொருளாக பார்க்கின்றோம். இப்போ முதல் வரியிலிருந்து நாம் பார்த்தோம் அப்படின்னா, பொன் திரண்டு அன்ன புரிசடை புரள பொறுகடல் பவளமோடு அழல் நிறம் புரைய அப்படின்னு பெருமானோடைய சடமகுடத்தை, அதாவது அவருடைய திருச்சடையை வருணிக்கும் ஒரு சொற்றொடராக இதை நாம் பார்க்கின்றோம். பெருமானோடைய சடாமுடி அப்படின்னு சொல்கிறது யோக வடிவம் என்பது நமக்கு தெரியும். அந்த யோக வடிவத்தை நமக்கு காட்டுவது அந்த சடாமகுடம் என்பது நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். இங்கே வந்து இந்த பாடலில் அந்த சடாமகுடத்தோடைய அழகு, சிறப்பு, எப்படிப்பட்ட தோற்றமுடையதாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறாரு. அதாவது முறுக்கேறி இருக்குதான் அந்த சடை, பொன் எல்லாம் சேர்த்து, அதாவது பொன் திரண்டா மாதிரி ஒரு சடை எப்படி கட்டினா எப்படி இருக்குமோ, இப்போ முடியை வச்சு நம்ம கட்டுறோம், அந்த முடிக்கு பதிலாக பொன் யோசிச்சு பாருங்கள், தங்கத்தை எடுத்து நம்ம கட்டினோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான சடாமுடியாக இருக்குதாம். அதோடு இன்னும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சொல்கிறாரு பாருங்கள். அதாவது பெரிய ஒரு கடல் இருக்குது, அந்த கடலுக்குள்ளே வந்து பவள கொடிகள் இருக்கும் இல்லையா, அந்த கொடிகளுடைய வண்ணத்தை ஒத்தது போல இருக்கின்றது பெருமானுடைய சடாமுடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்நார்க்கலிங் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குது. மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கடலுக்கு நடுவில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கடலுக்கு அடியில் உள்ள பவழ கொடிகளை நம்ம வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதாவது கடலுக்கு நடுவில் போய் கப்பலை நிறுத்திட்டு நம்மளை தண்ணியில் இறக்கி விட்டுடுவாங்க. ஆழமான கடல், அதனால் மூச்சு விடுறதுக்கான எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. நாம் அதுக்கு கீழே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பவழ கொடிகளை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அழகாக இருக்கும். பலவேறு நிறங்களில் இருக்கும். ஆனால் அதில் நிறைய வந்து மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறத்தில் தான் அதிகமாக இருக்கும். தங்க நிறத்துலையும் நிறைய இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அங்கங்கே நீலம், பச்சை இப்படியும் நாம் பார்ப்போம். ஆனால் அதிகமாக பார்க்குறது வந்து அந்த பவழக்கொடிகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஏற்கனவே நம்ம போய் பார்த்துருக்குறோம். ஆனால் பெருமானோட சடாமுடியோடு ஒப்பிடுறதுக்கான ஒரு அறிவை பெருமான் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், தமிழாகரர் பெருமானுக்கு வந்து எந்த ஸ்நார்க்கலிங் அவர் போயிருப்பார் இல்லையா, ஆனால் பெருமான் வந்து அந்த அழகை வந்து அவருடைய மனக்கண்ணில் கொண்டு வந்து காட்டியிருக்கிறாரு. இல்லைன்னா இதை பாடவே முடியாது. அவ்வளவு ஒரு அழகான சிறப்பு. அருளாளர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எதையும் நம்மளை மாதிரி நேராக போய் இந்த ஊனக்கண்ணில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எல்லாருக்குமே அந்த ஞானக்கண் மூலமாகவே அந்த அனுபவத்தை பெருமான் கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு சொற்றொடரை மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. அருமையான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அடுத்த சொற்றொடர் பாருங்க. குன்று இரண்டு அன்ன தோள் உடை அகலம் குலாயவெண் நூலோடு கொழும்பொடி அணிவர். பெருமானோடைய தோள்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு மலை, ஒரு குன்று, மலை, கல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு உறுதிப்பாடோடு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி நாம் சொல்கிறோம் இல்லையா, 7 பேக் வச்சுருக்கிறாங்க, ஆப்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது, ஷோல்டர்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பந்தா கொடுத்துட்ருக்குறோம்ல. ஆனால் பெருமானோடையது இயற்கையாகவே குன்றுகள் போன்ற தோள்கள் உடையவர். அவருடைய மார்பகங்களில் வந்து முப்புரி நூல் என்று சொல்லப்படுவதை அணிந்திருக்கின்றார். அது திருநீற்று பூச்சோடு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை பார்க்க முடிகின்றது. பெருமான் ஏன் திருநீர் பூசியிருக்கிறார் அப்படின்னா நமக்கு காட்டுவதற்காக பூசியிருக்கிறார். அதுதான் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அவருக்கு பூச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எப்படி பூசணும்னு நமக்கு காட்டுவதற்காக பெருமான் முப்புரி நூலோடு சேர்த்து அந்த திருநீற்றை பூசியிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, எல்லாமே அழியக்கூடிய ஊழிக்காலம் எல்லாம் வெந்து சாம்பலாக போகின்றது. அப்போ சாம்பல் போய் பெருமான் கிட்ட கேட்குதா, பெருமானே எல்லாம் எரிஞ்சிருச்சு, இப்போ எனக்குன்னு சார்பு எதுவுமே இல்லையா, நான் எங்கேயாவது போய் சரணடையணும் இல்லையா, எனக்கு சார்பு எதுவுமே இல்லையான்னு கேட்டதுக்கு பெருமான் வந்து தனது இரு கைகளையும் விரித்து உனக்கு நானே சார்பு அப்படின்னு சொன்னதுனால தனது மார்பகங்களில் வந்து அந்த திருநீர் சென்று ஒட்டியது அப்படிங்கிறத ஒரு குறிப்பையும் நாம் ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். அந்த ஒரு இடத்தையும் நாம் இங்கே வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஊழிக்காலத்தில் பெருமான் தனது உடலில் வந்து திருநீற்றை அணிந்திருக்கக்கூடிய அந்த கோலமாகவும் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது.
அடுத்த ஒரு அழகு பாருங்க. மின் திரண்டு அன்ன நுண் இடை அறிவை மெல்லியலாளை ஓர் பாகமா பேணி அன்று இரண்டு உருவம் ஆயயம் அடிகள். இந்த ஆலயத்துல அம்மைக்கு இன்னும் ஒரு பெயர் அதிசுந்தர மின்னாள். யோசிச்சு பார்க்கணும். அந்த மின்னாள் என்ற அந்த சொற்றொடர் அப்படியே இங்க எடுக்கிறாரு பாருங்க. மின் திரண்டு அன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியலாளை, இது எல்லாமே அதிசுந்தர மின்னாள் என்ற சொற்றொடருக்கு அப்படியே பொருத்தமா வந்துருச்சா? அப்படிப்பட்ட பெருமானை, அதிசுந்தர மின்னாளை ஓர் பாகமா பேணி, பெருமான் தனது உடலில் சரிபாதியை அம்மைக்கு கொடுத்திருக்கின்றார். யோசிச்சு பாருங்க, அம்மாவும் பெருமானும் அப்படின்னு சொன்னா இரண்டு உருவம். ஆனா பெருமான் என்ன பண்றாரு, இரண்டு உருவமாக இருக்கக்கூடியதை ஒரே உருவமாக மாத்திக்கிட்டார். தான் உடல்லையே இன்னொரு பகுதியை அம்மைக்கு கொடுத்து ஒரே உருவமா மாத்திட்டாரு. அப்போ ஒன்னாவே இங்க காட்சி கொடுக்கலாம் இல்லையா? அப்படி இல்லாம இரண்டு உருவங்களாக இங்கே பெருமான் காட்சி கொடுக்கிறாராம். இந்த திருத்தலத்துல பெருமானுக்கு இரண்டு திருமேனிகள் என்பதை நாம நினைவில் கொள்ளணும். அதாவது ஆட்சீஸ்வரர், உமையாட்சீஸ்வரர் என்ற இரண்டு திருமேனிகள் கொண்ட திருத்தலம் என்பது இது நமக்கு தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட சிறப்பை இங்க எவ்வளவு அழகா ஒரு நயத்தோடு சொல்றாரு பாருங்க. பெருமான் இரண்டு உருவமாக இருப்பதை தவிர்த்து ஒரே உருவமாக அம்மையோடு ஆகிவிட்டு தனக்கு அடியார்களுக்கு அருள் பாலிப்பதற்காக இரண்டு வடிவங்களாக அருள் செய்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இன்னொன்று நம்ம நினைக்கணும், இங்க உமையாட்சீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர் பெருமானுக்கு இருக்கு இல்லையா? அதையும் நாம இங்க யோசிக்கணும். அதாவது உமை அம்மையை ஆட்சி செய்பவர், அதாவது உம்மை ஆட்சி செய்தவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதுக்கு பதிலா உமை அம்மையை ஆட்சி செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பொருளையும் நாம எடுத்தோம்னா ரொம்ப அழகான ஒரு நயமாக பார்க்கப்படுகின்றது. சரி, அடுத்தது இரண்டாவது பாடலுக்குள்ளால போலாம். இரண்டாவது பாடல். தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும்பு அனையர் தம் திருவடி தொழுவார் ஊன் நயந்து உருக உவகைகள் தருவார் உச்சிமேல் உறைபவர் ஒன்றலாது ஊரார் வானகம் இறந்து வையகம் வணங்க பயம் கொள நிற்பதோர் வடிவினை உடையார் ஆனையின் உரிவை போர்த்தயம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே என்பது பதிக மகுடம் என்பதை பார்த்தோம். முதல் பாடல்ல பெருமானோடைய யோக வடிவத்தையும் போக வடிவத்தையும் காட்டி அருள் செய்த காழிப்பிள்ளையார் இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா வேக வடிவத்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அதாவது ஆனையின் புரிவை போர்த்தயம் அடிகள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. நம்மளுக்கு தெரியும், அஷ்டவீரட்ட செயல்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்கின்றோம். பெருமான் ஆனையோடைய தோலை உரித்து போர்த்து கொண்டவர் அப்படின்னுட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தோல்லையும் நமக்கு கைப்பையாக இருக்கட்டும், அல்லது பெல்ட்டாக இருக்கட்டும், அல்லது செருப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. நாயோடைய தோலை கூட விட்டு வைக்கல. ஆனா பெருமானுக்கு மட்டுமே தனித்துவமா சொல்லப்படுற இந்த யானை உரிவை இன்னைக்கு வரைக்கும் நாம யாருமே பயன்படுத்துறது கிடையாது. காரணம் என்னன்னா, ரெண்டு காரணம் சொல்றாங்க. யானையோடைய தோலை உரிக்கவே முடியாதான், அப்படியே உரிச்சாலும் அது மிகவும் விஷம் வாய்ந்தது, அதை போர்த்த மாத்திரத்திலேயே நம்ம மேல உள்ள தோலை உரிச்சிட்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் இதுவரைக்கும் யானையை தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்றதை கேட்டிருப்போம். ஆனா ஆனையோடைய தோலையே உரிச்சது நம்ம பெருமான் மட்டும்தான். அடுத்தது பாருங்க, தேனினும் இனியர். பெருமான் தேனை விட இனிமையானவராம். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேனோடைய ஒரு குணம் தான் கெட்டு போகாது, சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கெட்டு போக விடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தேனை எடுத்து அதில் ரோசாப்பூ போடுறதோ இல்லைன்னா நெல்லிக்காய் போடுறதோ இதெல்லாம் நாம் பார்க்குறோம். காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தை தேனில் போட்டு ஊற வச்சாலும் அதுவும் கெட்டு போகாது. பெருமான் அப்படிதான் முற்றறிவாளர். ஏன் அப்படின்னா, அவர் மலங்கள் அணுக முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர். நாம் அவரை சேர்ந்துட்டதுனால நமக்கும் மலம் வராமல் காப்பாற்றுவார்.
அதனால தான் தேனினும் இனியர். அடுத்தது பாருங்க, பாலன நீற்றர். தூய மேனியன் பெருமான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம் இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, பெருமான் திருநீற்றை உடலில் அணிந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட திருநீரு? பால் போன்ற திருநீர். பால் உடலை வளர்க்கக்கூடியது, திருநீரு உயிரை வளர்க்கக்கூடியது. அப்ப உடலை வளர்க்கக்கூடிய ஒரு பொருளை வைத்து நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தமிழ் புலவர்கள் கையாளுற ஒரு விஷயம்தான். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு தெரிந்த ஒன்றை ஓமையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பால் எப்படி உங்களுக்கு உடல் வளர்க்க உதவியாக இருக்குதோ, அதே மாதிரி திருநீரு உயிரை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்குதுப்பா அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பால் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது சுத்தமானது. காரணம் என்னன்னா, பாலில் ஏதாவது ஒரு கலப்படம் இருந்ததுன்னா பால் திரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். அப்போ பால் எப்போவுமே தூய்மையானதாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, திருநீரும் அதே மாதிரி தான். அதில் கலப்படங்கள்னு நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. திருநீரு அப்படின்னு சொல்லி இப்போ நாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த அதுக்குன்னு கோலப்பொடியையோ சுண்ணாம்பு பொடியோ எடுத்து பூசிட்டு திருநீருன்னு சொல்ல முடியாது. திருநீரை எப்படி தயாரிக்கிறோமோ அப்படி தயாரித்து ஆகம விதிப்படி அதை தயாரித்து அணிந்து கொண்டால் அத்தனை சுத்தமானது, உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் சுத்தமாக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம் பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, தீங்கரும்பு அணையர். இனிமையான கரும்பு போன்றவர். அது என்னங்க இனிமையான கரும்பு அப்படின்னா, பெருமான் வரம்பில் இன்பம் உடையவர் இல்லையா. கரும்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தியான நிலையை குறிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கின்றோம். பெருமானோடைய நமக்கு தியானத்தை கூட்டுபவராக இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். தியானம் அப்படின்னு சொன்னாலே வரம்பில்லாத இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் பெருமான். அடுத்தது பாருங்க, தம் திருவடி தொழுவார், ஊன்னயந்து உருக உவகைகள் தருவார். நம்ம பெருமானுடைய திருவடிகளை மெய்யுருக வணங்கணுமா, அதாவது அப்படியே ஊன் நயந்து உருகணும். ஊன் நயந்து அப்படின்னா நம்மளுடைய எலும்பு தோல் சதை எல்லாம் அப்படியே உருகிற அளவுக்கு பெருமானை நினைத்த மாத்திரத்தில் வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு பெருமான் பேரருள் கொடுக்கின்றார். பேரருளாளனாக இருக்கக்கூடிய பெருமான் பேரருள்கள் கூட்டி கொடுக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்குறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நாம் நினைவில் கொள்ளணும். இந்த கோயில் காமிக ஆகமத்தின் முறைப்படி அமைந்த ஒரு கோயில். அது மட்டும் இல்லை, பூசை முறைகள் இன்றளவும் காமிக ஆகமப்படி தான் நடந்துட்டு இருக்கு. சதாசிவ மூர்த்தத்தினுடைய திருவடியில் இருந்து தான் இந்த காமிக ஆகமம் வந்ததாக நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கும்போது பெருமானுடைய திருவடியை தொழ வேண்டும் என்ற ஒரு குறிப்பு இருந்தாலும், இந்த கோயிலுக்குள்ள வர யாராக இருந்தாலும் பெருமானுடைய திருவடியை தான்ப்பா தொடுறாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஆகமப்படி அமைந்திருக்கக்கூடிய கோயில். அப்போ பெருமானுடைய திருவடியை தானாக அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பெருமானுடைய திருவடியை தொழக்கூடியவர்களாக ஆகின்றார்கள். அப்படி இருந்தா இந்த கோயிலுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் பெருமான் அருள் பாலிக்கின்றார் அப்படிங்கிற ஒரு உண்மையையும் நயத்தையும் நாம் இங்கு பார்க்க முடிகின்றது. அடுத்தது, உச்சி மேல் உறைபவர். இயல்பாகவே பாசங்கள் அற்ற பெருமான் எங்கப்பா இருக்கிறாரு அப்படின்னா, வெளியில இருந்தா நாம ஏதாவது ஒன்றை வச்சு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளாலேயே இருக்கிறார். உள்ளுக்குள்ளாலேயேனா நமக்குள்ள இருக்கிறாரு. நமது தலைக்கு மேல் உச்சிக்கு மேல் துவாதச அந்த பெருவழி என்று சொல்லப்படுகின்ற 12 அங்குலத்தின் மேல் பெருமான் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் எப்போவுமே பெருமானை வணங்கும் போது தலைக்கு மேலே கை கூப்பி வணங்கணும்னு சொல்கிற காரணம். ஏன்னா பெருமான் நமக்கு தலைக்கு மேலே தான் ஆடிட்டு இருக்கிறாரு, அங்கே கை வைத்து கூப்பி வணங்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு. இயல்பாகவே பாசங்கள் அற்றவர், நம்மையும் பாசத்தில் இருந்து அறுத்து வெளியில் கொண்டு வருபவர் அப்படிங்கிற குறிப்பை பார்க்கின்றோம். ஒன்றலாத ஊரார். தன்வயத்தன்பா பெருமான். ஏன் அப்படின்னா, உலகத்தில் எத்தனை வாகனங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமான் என்ன பண்றாரு பாருங்க, இடப வாகனத்தை தனது வாகனமாக ஊர்தியாக வைத்திருக்கின்றார். அதாவது எல்லா விதமான வாகனமும் நாம் எடுத்து பார்க்கலாமே.
மயிலிருந்து பெருச்சாளியிலிருந்து எது வேணாலும் எல்லாமே சில விஷயங்களில் கொடூரம் செய்யக்கூடியதாக மாமிச உண்ணிகளாக இருக்கும். ஆனால் பெருமான் பாருங்க, காளை சாந்தமான வாகனம், அதை தனக்கு சொந்தமாக வைத்திருக்கின்றார் என்றது பெருமான் எந்த அளவுக்கு உயிர்கள் மேல் அன்பும் பாசமும் கொண்டவர் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. அடுத்தது, வானகம் இறந்து வையகம் வணங்க வயம் கொள நிற்பதோர் வடிவினை உடையார். இயற்கை அறிவினன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பில் நாம் இங்கே பார்க்குறோம். அதாவது தேவருலகம் என்று சொல்லப்படுகின்ற வானுலகம், அதை கடந்து மண்ணுலகத்தை அடைந்து அங்கே பெருமானை வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அருள் செய்கின்றார். யோசிச்சு பாருங்க, அவர் அங்கேயே இருந்தாருன்னு வைங்க, நம்மளால் அவரை அடைய முடியுமான்னா முடியாது. ஏன்னா அவர் எங்கேயோ இருக்கிறாருப்பா, சரி சரி அவரை அடைய முடியாது விட்டுருவோம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் பெருமான் நமக்காக இறங்கி வர்றாரு. எந்த அளவுக்கு இறங்குறாருன்னு பாருங்க. நாம் இருக்கிறது சேற்றிலையும் சகதியிலையும். சேற்றில் விழுந்த ஒருவனை கரையில் நின்று இழுக்க முடியாது. ஒரு ஆள் சேற்றில் இறங்கி தான் கரையிலேருந்து கரைக்கு எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு, இவன் சேத்துல கிடக்கிறான் அப்படின்னு விட்டுட்டு போகலை. அதுக்கு பதிலாக அவரும் சேற்றில் இறங்கி நம்மை வெளியில் கொண்டு வர்றாரு. யாரால் செய்ய முடியும்? இன்னைக்கு நாம் செய்வோமா? ஏதாவது ஒரு உயிர் ஒரு சாக்கடைக்குள்ளால விழுந்திருக்கு அப்படின்னா நாம் அந்த ஒரு அருவருப்பு படாமல் இறங்கி அந்த உயிரை காப்பாற்றுவோமா? அப்படின்னா எதெல்லாம் எடுத்து கட்டையை எடுத்து போட முடியுமா, துணி எடுத்து போட முடியுமா, ஒரு கயிறு போட முடியுமான்னு தான் பார்ப்போமே ஒழிய நாம் இறங்க மாட்டோம். ஆனால் பெருமான் பாருங்க, அவ்வளவு கருணையாளன், இறங்கி நம்மை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர். அன்பு, அதுதான் பெருமானோடைய அன்பு என்று சொல்லப்படுவது. இதில் ஒரு விஷயம் நாம் இந்த பாடலில் பார்க்க முடிகின்றது. தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும்பு அணையர் தம் திருவடி தொழுவார் ஊன் நயந்து உருக உவகைகள் தருவார். இந்த சொற்றொடரை நாம் அப்படியே திருவாசகத்தில் வச்சு பார்க்க முடிகின்றது. அதாவது கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று அப்படிங்கிறது. இந்த பதிகத்தை பாராயணம் செய்துட்டு பெருமான அந்த கோயிலை வலம் வரும்போது ஒரு அம்மா அங்கே உட்காந்து திருவாசகம் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சொற்றொடர் காதில் விழுந்த உடனே, அட நம்ம பெருமானும் நமக்கு காழிப்பிள்ளையார் பாடின அந்த பாடல்களை ஒத்து வருதே அப்படின்ற ஒரு எண்ணத்தை பெருமான் கொடுத்தார். அதனால தான் அந்த அம்மா அங்கே உட்காந்து திருவாசகம் படிச்சுட்டு இருந்தாங்களான்னு கூட தெரியல. அதனால தான் சொன்னேன் ஏற்கனவே, நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் பெருமானை வலம் வருவதற்கு முன்னால் ஒரு தடவை பதிகத்தை படிச்சுட்டு அப்புறம் கோயில் முழுக்க சுற்றி வந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை இந்த பதிகத்தை படித்தீங்க அப்படின்னாக்க வேறு விதமாக பெருமான் புரிய வைக்கின்றார் இந்த பதிகத்தை. அடுத்த பாடலை பார்க்கலாம். 3வது பாடல். கார் இருள் உருவ மால் வரை புரைய களிற்றினது உரிவை கொண்டு அறிவை மேல் ஓடி நீர் உரு மகளை நிமிர் சடை தாங்கி நீர் அணிந்து ஏறுகந்து ஏறிய நிமலர் பேரருளாளர் பிறவியில் சேரார் பிணியிலர் கேடிலர் பேய்கணம் சூழ ஆர் இருள் மாலை ஆடும் எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதிகமகுடம். இதில் பாருங்க, கார் இருள் உருவ மால் வரை புரைய களிற்றினது உரிவை கொண்டு அறிவை மேல் ஓடி. நமக்கு இந்த சொற்றொடர் அப்படியே திருவலிவலம் பதிகத்தை நினைவு கொண்டு வருவதாக அமைகின்றது. அதாவது பிடி அதன் உருவமை கொளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளிடன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே அப்படிங்கிற அந்த பாடல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. உமையம்மை பெண் யானையாக வடிவம் கொள்கின்றாராம். பெருமான் பெரிய மலை போன்ற களிராக வருகின்றார்களாம். இவர்கள் இருவருமாக சேர்த்து விநாயக பெருமானை கொடுக்கின்றார்கள்ன்ற குறிப்பு. இந்த தலம் அச்சுமுறித்த விநாயகர் இருக்கக்கூடிய ஒரு தலம். விநாயகரை பார்த்து விட்டுத்தான் பெருமானை பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றளவும் இருக்கக்கூடிய ஒரு தலம். இந்த கோயிலில் விநாயக பெருமானை மறக்க முடியுமா, கணபதியை மறக்க முடியுமா? அதனால தானோ என்னவோ இங்கே திருப்பியும் அதே குறிப்பில் பெருமானும் அம்மையும்
கணபதியை நமக்கு கொடுத்த அந்த ஒரு அழகை எடுத்து சொல்கின்றார்கள். அடுத்தது, நீருரு மகளை நிமிர் சடை தாங்கி. கங்கை, நீர் ஒரு மகள்னா யாருன்னு தெரியும், கங்கை. அதாவது மேல் நோக்கி இருக்கக்கூடிய சடை, நிமிர் சடை. மேல் நோக்கி இருக்கக்கூடிய சடையில கீழ் நோக்கி வரக்கூடிய நீரை பெருமான் தாங்கி இருக்கின்றாராம். எவ்வளவு ஒரு நயம் பாருங்க. அதாவது முரண் அணி என்று சொல்லப்படுகின்ற நயத்தை நாம பார்க்க முடியுது. நிமிர்கின்ற சடையில் கீழே விழுகின்ற நீரை பெருமான் வந்து ஆணவத்தோடு கோபமாக வந்த கங்கையை தன் சடையில் தாங்கி அடக்கி வைத்திருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு, திருநீரு பூசி, அதாவது சுத்தமான திருநீரை பூசி இருக்கக்கூடியவர், அதே நேரம் விடை என்று சொல்லப்படுகின்ற ஆணேற்றினை உடையவராக இருக்கின்றார். யார் அப்படின்னா பேரருளாளர்ப்பா. பிறப்பு இறப்பில் சேராதவர், பிறப்பு இறப்பு அற்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பவர் தான் நமக்கு அந்த நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியவர். அதான் பாருங்க, பிணியிலர் கேடிலர். பிணி கேடு இரண்டுமே இல்லாதவர். பிணி என்பது உடலுக்கு வரக்கூடியது, கேடு என்பது உயிருக்கு வரக்கூடியது. இரண்டும் அற்றவரால் தான் நம்மை அந்த இரண்டில் இருந்தும் விடுபடுத்த முடியும். காரணம் என்னன்னு பாருங்க, நாம வயிறு வலின்னு ஒரு மருத்துவர்கிட்ட போறோம். அந்த மருத்துவரே தீராத வயிற்று வலியில் உட்காந்துட்டு இருந்தாருன்னு வைங்க. இப்போ உன் வயிற்று வலியே நீ தீர்க்க முடியலையே, நீ வந்து எங்கே ஏன் வயிற்று வலியை தீர்க்க போகிற அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிற்குமா இல்லையா? அப்படி இருக்க யோசிச்சு பாருங்க, ஒரு வைத்தியர் அப்படின்னா வைத்தீஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒருத்தட்ட தான் நாம் போக முடியும். அதனால தான் பெருமானை நோக்கி போகணும். பிறவியில் வராத ஒருவரால் தான் நம்மை பிறவியில் இருந்து மீட்டெடுக்க முடியும். பிணியும் கேடும் இல்லாதவரால் தான் நம்மை அந்த பிணியும் கேட்டில் இருந்தும் வெளியில் கொண்டு வர முடியும். அப்போ வைத்தீஸ்வரனாக மருந்தீச பெருமானாக இருக்கக்கூடிய பெருமானிடம் நாம் தஞ்சம் புக வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்குறோம். அது மட்டுமா அப்படின்னா, எப்பா பெருமான் ஆடிட்டுருக்கிறாருப்பா, எங்கே ஆடிட்டுருக்கிறாரு அப்படின்னா, பேய்கணம் சூழ ஆறிருள் மாலை ஆடும் எம் அடிகள். பெருமான் வந்து நடு ஜாமத்தில், அதாவது அர்த்த ராத்திரியில் பேய் கணங்களெல்லாம் சூழ இருக்க சுடுகாட்டில் நின்று ஆடிக்கிட்டு இருக்காருப்பா அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு மிக அழகாக எடுத்து செல்கின்றார். இந்த பாடல் வந்து முழுக்க முழுக்க சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்த ஒரு பாடலாக பார்க்க முடிகின்றது. அதாவது பிறவியில் இருந்து நம்மை மீட்டு எடுத்து கொண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு மந்திர உபதேச பாடலாகவே நாம் இதை பார்க்க முடிகின்றது. பிறவிக்கு என்ன காரணம்? ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 தான் காரணம். அந்த 3 அரக்கர்களை அழிக்க போன அந்த தேரை முறிச்ச தலம் தான் இதுங்கிறதையும் நாம் நினைவில் கொள்ளணும். ஆணவம்ங்கிற குறிப்பை நாம் இந்த பாடலில் எங்கே பார்க்க முடியுதுன்னா, கங்கையை பற்றி சொல்வதன் மூலமாக பார்க்க முடிகின்றது. பிணி கேடு அப்படிங்கிறது ரெண்டுமே எதன் மூலமாக நமக்கு வருதுன்னா, கன்மத்தின் காரணமாக வருது. திருநீரு அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொன்னதுனால, திருநீர்னா என்ன? எல்லாமே அழியக்கூடிய ஒரு பொருளில் இருந்து அதை அழிந்த பிறகு வரக்கூடியது அப்படிங்கிறதுனால மாயை அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்கலாம். ஆக ஆணவம், கன்மம், மாயை இந்த 3ம் அழிந்தால்தான் நமக்கு பிறவியில் இருந்து விடுபட முடியும். அதற்கு வழி சொல்லக்கூடியவர் யாரு? ஒரு குரு. குருவை பற்றின குறிப்பை தான் இங்கே நந்தியம் பெருமான் ஏறுகந்து ஏரி அப்படின்னு சொன்னார் இல்லையா? நந்தியம் பெருமானை பற்றி சொல்லி ஒரு குருவை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாரு. குருவால் என்னங்க கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, நமக்கு மந்திர உபதேசம் அவர் தான் கொடுக்க முடியும். என்ன மந்திரத்தை கொடுக்குறாரு இந்த இடத்துலன்னா, பாடல் ஆரம்பிக்கும் போதே பாருங்க, காரிருள் உருவ மால்வரை புரைய களிற்றினது உரிவை கொண்டு அறிவை மேல் ஓடி சி வ என்ற அந்த மந்திரத்தை நமக்கு கொடுக்கின்றார். மெதுவாக நாம் இந்த மும்மலங்களில் இருந்து அழிந்து பெருமானின் திருவடியை அடைய முடியும். அதற்கு இந்த பாடல் ஒரு மந்திர உபதேசமாக அமைகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. 4வது பாடல். மைம்மலர் கோதை மார்பினர் எனவும் மலைமகள் அவளோடு மறுவினர் எனவும் செம்மலர் பிறையும் சிறை அணி புனலும் சென்னிமேல் உடையர் எம் சென்னிமேல் உறைவார் தம் மலர் அடி ஒன்று அடியவர் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர அம்மலர் கொன்றை அணிந்தயம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. அச்சிறுபாக்கத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான்
அவர் என்னெல்லாம் வச்சிருக்கார் பாருங்க. குவளை மலர்கள் வச்சிருக்கிறாராம். அதே நேரம் வந்து நிறைய பாடல்களை, நிறைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மலர்களை பற்றின ஒரு குறிப்பு பார்க்க முடிகின்றது. மலைமகள் அவளோடு மறுவினர் எனவும், பெருமான அம்மையோடவே இங்கே இந்த கோயிலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அம்மை வந்து ரொம்ப அழகான ஒரு திருக்கோலத்தில் இருக்கிறாங்கங்கிறத நாம் இங்கே நினைவில் வச்சுக்கணும். அதோட பாருங்க, செம்மலர் பிறை. இதை வந்து சிவந்த நிறமுடைய சந்திரன் அப்படின்னு நாம் எடுக்க முடியுமான்னு தெரியல. காரணம் என்னென்னா, பிளட் மூன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ரத்த நிலான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் அது முழு நிலவுக்கு மட்டும்தான் வருமே உடைய பிறை சந்திரனுக்கு வராது. இங்கே பிறைன்னு சொன்னதுனால செம்மலர்னு நாம் எடுக்க முடியுமா? அதாவது செம்மலர்னா சிவந்த நிறமுடைய சந்திரன்னு எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக செம்மை நிறமுடைய மலரையும் பிறையையும் சிறை அணி புனலும் அப்படின்னு நாம் எடுத்தோம்னா பொருள் நல்லா வருது. அதாவது மலரும் பிறையும் நீரும் பெருமான் வந்து தனது தலைமுடியில் வைத்திருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. அதாவது புனலை சிறை பிடித்து வைத்திருக்கிறாராம் பெருமான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாகீரதன் வேண்ட கங்கை வந்து கீழே வர்றதுக்கு வந்து ரொம்ப யோசித்து பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யும்போது ஆக்ரோஷமாக வருகின்றாள். அவளை ஒரு துளியாக எடுத்து பெருமான் தனது ஒரே ஒரு கற்றையில் தாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு புராண செய்தியையும் நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும். சென்னி மேல் உடையர் எம் சென்னி மேல் உறைபவர். அவர் தலையில் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, ஆணவத்தோடு வந்த கங்கையை வைத்திருக்கின்றார். அடைக்கலம் என்று வந்த சந்திரனை வைத்திருக்கின்றார். வேற வழியே இல்லை, எல்லாரும் உதறி தள்ளுறாங்கன்னு சொல்லக்கூடிய மலரையும் வைத்திருக்கின்றார். அடைக்கலம் என்று சொன்னாலே அது பெருமான் கிட்டத்தான் நாம் செய்யணுங்கிறதுக்கு இது எல்லாமே சான்றாக அமைகின்றது. அவர் எங்கே இருக்கிறாருப்பா அப்படின்னா, அவரா நம்ம தலைக்கு மேலே தான்ப்பா இருக்கிறாரு. எங்கேயுமே நாம் போய் வெளியில் தேட வேண்டாம். அவர் எங்கே இருக்கிறாருன்னா நம்ம தலைக்கு மேல் 12 அங்குலத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்றத நாம் இங்கே பார்க்கணும். இப்போ கொண்டு கூட்டி இதை பார்க்கலாமே. தம் மலர் அடி தாழ் நிழல் சேர தமிழ் சொல்லும் வடச்சொல்லும் ஒன்று அடியவர் பரவர். பெருமானுடைய திருவடிகளை சேரும் நோக்கத்தில் மொழி வேறுபாடு எதுவுமே இல்லாமல் துதிக்கக்கூடிய அடியார்கள். ஏன் அப்படின்னா, பிரிவினைன்னு வந்துருச்சு, காழ்ப்புணர்வு அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல அன்பு இருக்காது. அன்பு இல்லைன்னா எப்படி சிவம் இருக்கும்? அப்போ சிவம் என்று சொன்னாலே அன்பு, அன்புன்னு சொன்னாலே அங்கே பாகுபாடு இருக்கக்கூடாது. அது தமிழாக இருந்தா என்ன, வடச்சொல்லாக இருந்தா என்ன, பெருமானுக்கு எல்லாம் ஒன்று தான். நமக்கு புரியுதான்னு பார்த்தா போதும். நாம் பெருமானை வணங்கும் போது நமக்கு புரியணும் இல்லையா, அதுக்காக தான். இதனால நாம் எனக்கு இந்த மொழி வேண்டாம் அந்த மொழி வேணாம்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மொழியில் கேட்கும்போது உங்கள் மனம் லயிக்கின்றதா, அதையும் எடுத்து நாம் படித்தா என்ன தப்பு இருக்குது? எல்லாமே பெருமானுக்குத்தானே. அனைத்தும் பெருமானை வணங்கக்கூடியது, அனைத்தும் பெருமானுக்கே உரித்தானது அப்படின்னு வந்தாச்சுன்னா அங்கே அன்பு மட்டும்தான் இருக்கும். காழ்ப்புணர்வோ பிரிவினையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அம்மலர் கொன்றை அணிந்த எம் அடிகள். கொன்றை மலரை தனது சடாமகுடத்தில் அழகாக வைத்திருக்கின்றார். இங்கே வந்து நம்ம ஒன்று நினைவில் வச்சுக்கணும், பெருமானுக்கு இந்த திருத்தலத்தில் தலவிருட்சமாக அமைந்திருப்பது கொன்றை மலர். ஆக அதையும் நாம் இங்கே பார்த்துட்டோம். 5வது பாடல். விண்ணுலாம் மதியம் சூடினர் எனவும் விரிசடை உள்ளது வெள்ள நீர் எனவும் பண்ணுலாம் மறைகள் பாடினர் எனவும் பலபுகழ் அல்லது பழியிலர் எனவும் எண்ணல் ஆகாத இமையவர் நாளும் ஏத்து அரவங்களோடு எழில் பெற நின்ற அண்ணல் ஆண் ஊர்தி ஏறும் எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. இதில் பாருங்க, வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை தனது சடாமுடியில் தாங்கி இருக்கின்றார் பெருமான். சரிப்பா, வானத்தில் உலாவக்கூடிய மதியை சூடி இருக்கின்றார். சரி, அடுத்தது பாருங்க, விரிசடை உள்ளது வெள்ள நீர் எனவும் கீழே விழக்கூடிய நீரை எடுத்து தனது திருச்சடையில் தாங்கி வைத்திருக்கின்றார் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, நீரும் ஒன்றாகவே சந்திரனோடு ஒன்றாக இருக்கக்கூடியது ஒரு நயம் பாருங்க.
கீழே விழக்கூடியதாக இருப்பதாக இருந்தாலும் பெருமானோட சடாமுடியில் இருக்குது, மேலேயே சுற்றிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சடாமுடியில் தங்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு பண்ணுலாம் மறைகள் பாடினர் எனவும். நல்ல இசை அமைதியோடு கூடிய வேதங்களையும் திருமுறைகளையும், தமிழ் வேதங்களாக இருந்தாலும் சரி வடமொழி வேதங்களாக இருந்தாலும் சரி, அதை பாடிக்கொண்டு இருக்கின்றார். யாரு? பெருமானும் பாடிக்கொண்டிருக்கின்றார், அங்கே அந்த ஆலயத்தில் இருப்பவர்களும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கே போனோன்னா தெரியும் எத்தனை பேர் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? கேட்கறதுக்கே அத்தனை அருமையாக இருந்தது. இது காழிப்பிள்ளையார் காலத்தில் மட்டும் இல்லை, இப்போவும் அப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்தது. பல புகழ் அல்லது பழியிலர் எனவும். சிலப்போ நாம் சிலரை சொல்லும்போது சொல்லுவோம், அவங்களா நல்லது, இது நல்லா இருக்கும்ப்பா, அவங்கக்கிட்ட இந்த குணம் நல்லா இருக்கும்ப்பா, அது நல்லா செய்வாங்கப்பா, அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அப்போது எல்லாமே நல்லதாகவே இருக்கா? அவங்கள்ட்ட தீய குணம் எதுவுமே இல்லையான்னா கண்டிப்பாக கிடையாது. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் என்பது தான் இங்கே நினைவில் வரணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி இருக்கும்னா, சில இடங்களில் புகழ் நிறைந்தவர்கள், சில இடங்களில் பழி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஒரேடியாக நல்லவங்களும் கிடையாது, ஒரேடியாக கெட்டவங்களும் கிடையாது. அது நாடகத்துலேயும் சினிமாலேயும் தான் பார்க்க முடியும். ஒரேடியாக ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான், இல்லைன்னா ஒரேடியாக ஒருத்தன் நல்லவனாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு உலக வாழ்க்கையில் பார்க்க முடியாது. சில நல்லதையும் பார்க்க முடியும், சிலது கெட்டதாகவும் பார்க்க முடியும். ஆனானப்பட்ட நிறைய நமக்கு குருமார்கள் கிட்டேயே கெட்ட சில விஷயங்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அதே நேரம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுமைக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்றில் வரக்கூடிய கொடுமைக்காரங்கள்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்டேயும் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை பார்க்கத்தான் செய்கிறோம். பெருமான் அப்படி கிடையாதுப்பா. பல புகழ் அல்லது பழியிலர். பெருமானுக்கு புகழ் மட்டுமே தான் இருக்குது, பழிங்கிறத நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பிறப்பு இறப்புங்கிற இந்த ஒரு வரையறைக்குள்ளாலேயே வராதவர் இல்லையா நம்ம பெருமான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, எண்ணலாகாத இமையவர் நாளும் ஏத்து. அதாவது இமையவர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தேவர்கள். ஏன் அப்படின்னா கண் இமைக்காதான் அவர்களுக்கு, கண் இமைக்காது, தரையில் கால் பாவாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது தேவர்கள் இறக்கின நேரத்தில் தான் கண் இமைக்கும், தரையில் கால் படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ தேவர்கள் இமையவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை பார்த்தாலும் நாம் வெறும் அதை மட்டும் எடுக்க முடியாது. சீவன் முத்தர்களும் அப்படிதான், பெருமானை நினைச்சிட்டு இமைக்க கூட மறந்து அப்படியே இருப்பவர்கள். அதே நேரம் நம்பி சொல்லுவது போல் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள என்பதாக தில்லை தரிசனத்தை நாம் எப்படி பார்க்கணும்னா இமையவர் என்ற நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கணுமா, கண் இமைக்காம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியுது. அரவங்களோடு எழில் பெற நின்ற அண்ணல் ஆண் ஊர்தி ஏறும் எம் அடிகள். இங்கே 2ஆக பார்க்கலாம். அரவு என்று சொல்லியாச்சுன்னா பாம்புன்னு தெரியும். பாம்புகளை அழகாக உடலில் ஆபரணமாக அணிந்திருக்கின்றார். பாம்பை அழகாக ஆபரணமாக அப்படின்னு நாம் பார்த்து ரசிக்க முடியுமான்னு தெரியலை, அதுதான் உண்மை. ஒரு ஆள் நிஜமாகவே பாம்பை போட்டுட்டு நம்ம முன்னாடி வந்தாருன்னா அங்கேருந்து அப்படியே ஓடி போகிறதுக்கு தான் நம்ம பார்ப்போமே ஒழிய அங்கே அந்த அழகை நம்ம ரசிப்போமாங்கிறது தெரியலை. ஆனால் அரவங்களோடு அப்படின்னு ஒரு சத்தம் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் நாம் பார்த்தோம்னா சத்தத்துக்கு நடுவில் நின்று பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பாகவும் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. அதே நேரம் பெருமான் ஆண் ஊர்தி ஏறக்கூடியவர் அப்படிங்கிறதையும் நாம் நிறைய இடங்களில் பார்த்தோம், இங்கேயும் பார்க்குறோம். இந்த பாடல் திருச்சிற்றம்பலத்தானை நினைவுக்கு கொண்டு வரும் விதமாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நிலவுன்னு சொன்னதுனால ஆகாயத்தோட தன்மாத்திரை சத்தம், அது நமக்கு வந்துருச்சு. வெள்ள நீர் ஓசையோடு தான் வரும், அதுவும் சப்தம் என்ற அந்த தன்மாத்திரையில் பார்க்க முடியும். பண் பாடிய ஓசை ஒன்று, மறைகள் என்றதுனால ஓசை ஒன்று, அரவம் அப்படிங்கிறத சப்தம்னு எடுத்தாலும் 5 இடங்களில் சப்தம் பற்றின குறிப்பை பார்க்கறதுனால இங்கே பெருமானை அம்பலக்கூத்தனை பார்க்கும் ஒரு அமைப்பாக இந்த பாடலை நாம் பார்க்க முடிகின்றது. 6வது பாடல். நீடிரும் சடைமேல் இளம்பிறை துளங்க நிழல் திகழ் மழுவோடு நீருமை பூசி தோடொரு காதினில் பெய்து வெய்தாய சுடலையில் ஆடுவர். தோல் உடை ஆக காடரங்காக கங்குலும் பகலும் கழுதொரு பாரிடம் கைத்தொழுது ஏத்த ஆடரவு ஆட
ஆடும் எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. இந்த பாடலை பாடும்போது கோயிலில் ஒரு அருமையான சிற்பம் தான் நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்தார் பெருமான். காரைக்கால் அம்மையார் தலைகீழாக நடந்து பெருமானை தரிசிக்கும் விதமாக ஒரு சிற்பம் இருக்கு. ஒருவேளை தமிழாகரர் பெருமானுக்கும் அந்த சிற்பம் நினைவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. காரைக்கால் அம்மையாரோடைய முதல் பாடல் பதிகம் இருக்கு இல்லையா, அதாவது கொங்கை திரங்கி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பதிகம், அந்த பதிகத்தோடைய கருத்துக்களை உள் அடக்கின மாதிரி இந்த பாடலை அமைச்சு கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அதாவது நீடிரும் சடை மேல் இளம்பிறை துளங்க நிகழ்த்திகள் மழுவோடு நேருமை பூசி, இது எல்லாமே பெருமான் தனக்கு சந்திரனை தலையில் வைத்திருப்பதும் மழுவை கையில் வைத்திருப்போம், அதுவும் நல்ல பிரகாசமான ஒளி பொருந்திய மழுவை கையில் வைத்திருக்கின்றதாகவும் திருநீற்றை பூசிக்கொண்டிருக்கின்றார். இதை நாம் பார்க்குறோம். அதோடு அம்மையப்பராக ஆடுகின்றார். எங்கப்பா அப்படின்னா, ஒரு காதில் தோடு அணிஞ்சிருக்கிறார்ல, தோடு அப்படின்னாக்க பெண்கள் அணிவது தானே. அப்போ அங்கே அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்து பாருங்க, வெய்தாய சுடலையில் ஆடுவர். பெருமான் எங்கே ஆடிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, சுடலக்காடுன்னு சொல்லக்கூடிய சுடுகாட்டில் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் என்னப்பா கட்டியிருக்கிறாரு அப்படின்னா, புலித்தோலை கட்டியிருக்கிறாருப்பா. புலித்தோலை கட்டிட்டு நின்று சுடுகாட்டில் ஆடிட்டு இருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, இது அப்படியே நமக்கு காரைக்கால் அம்மையாரோடைய நினைவு கொண்டு வரக்கூட பாடல். ஆடரங்காக கங்குலும் பகலும் கழுதோடு பாரிடம் கைத்தொழுதேத்த ஆடரவாட ஆடும் எம் அடிகள். படம் எடுத்து கொண்டு ஆடக்கூடிய பாம்புகள் தன் மேனியில முழுக்க போட்டிருக்கிறாரு பெருமான். அதுவும் சேர்ந்து ஆடுதான். பெருமான் ஆட ஆட அந்த பாம்புகளும் சேர்ந்து ஆடுகின்றது. அந்த சுடுகாட்டை தனது அரங்கமாக, அதாவது ஆடுறதுக்கு ஒரு அரங்கம் வேணும் இல்லையா, அந்த அரங்கமாக நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். கூட ஆடுறதுக்கு யாரை வச்சிருக்கிறாருப்பா அப்படின்னா, பேய் கணங்களையும் பூத கணங்களையும் வைத்திருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அதாவது இன்னைக்கு நாம் சொல்கிறோம்ல, கூட ஆடுறதுக்கெல்லாம் ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கூட ஆடுறதுக்குள்ள ஆளுங்க பார்த்திங்கன்னா பேய் கணங்களும் பூத கணங்களும் ஆடிக்கிட்டு இருக்குதான். பெருமான் அங்கே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு இந்த 6வது பாடலில் வச்சு பார்க்க முடிகின்றது. 7வது பாடல். ஏறும் ஒன்று ஏறி நீருமை பூசி இளங்கிளை அறிவையோடு ஒருங்குடன் ஆகி கூறும் ஒன்று அருளி கொன்றை தாரும் குளிர் இள மதியமும் கூவிள மலரும் நாரும் மல்லிகையும் எருக்கொடு முறுக்கும் மகிழ் இள வன்னியும் இவை நலம் பகர ஆறும் ஓர் சடைமேல் அணிந்தயம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. இந்த பாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான நயம் நிறைஞ்சிருக்கு. அதாவது பெருமான் ஆனேறு ஒன்றில் ஏறி வருகின்றார். உடலில் திருநீறு பூசி இருக்கின்றார். இங்கே அம்மையோட பெயர் இளங்கிளி அம்மை. அதனால தான் இளங்கிளை அறிவையோடு ஒருங்குடன் ஆகி கூறும் ஒன்று அருளி. அப்போ அர்த்தநாரீஸ்வர வடிவமாக பெருமான் வருகின்றார். அவருடைய தலைமுடியில் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, கொன்றை வைத்திருக்கின்றார். கொன்றை மாலையை வைத்திருக்கின்றார். இந்த திருத்தலத்தோடைய தலமரம் கொன்றை மரம் என்பது நினைவில் வைக்க வேண்டும். அதோடு நிலாவை தனது சடாமகுடத்தில் வைச்சிருக்கிறார். அடுத்தது பாருங்க, வில்வம், அதே நேரம் மல்லிகை, எருக்கு, முறுக்கு, மகிழ், வன்னி, இது எல்லாமே தனது தலையில வைச்சிருக்கிறாராம். ஆறும் ஓர் சடை மேல் அணிந்தயம் அடிகள்னு சொல்றாங்க. இந்த 6 என்பதை கங்கை ஆறுன்னு எடுத்தாலும் சரி, அல்லது 6 விதமான மலர்களை வைத்திருக்கின்றாரு எடுத்தாலும் சரி. எதுக்குப்பா வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இவை நலம் பகர. இப்போ நாம் அலங்காரம் பண்ணிக்கிறோம். நாம் எதுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறோம்? நாம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் பெருமான் அலங்காரம் பண்ணிக்கிறது எதுக்கு தெரியுமா? தனக்கு அலங்கார பொருட்களாக இருக்குல்ல, அதற்கு நல்லது சேர்ப்பதற்காக. பெருமானுக்கு அந்த அழகான வில்வத்தை எடுத்து தனது தலைமுடியில் வச்சிருக்கிறாரு. அதனால வில்வத்துக்கு ஏதாவது லாபமானா கிடையாது. பெருமானுக்கு ஏதாவது லாபமானா கிடையாது. ஆனால் வில்வத்துக்கு அது புண்ணியம். அதே மாதிரி எருக்கு, முறுக்கு, மல்லிகை, இது எல்லாமே இவை நலம் பகர, அந்தந்த மலருக்கும் இலைகளுக்கும் நல்லது செய்ய வேண்டி பெருமான் தனக்கு அலங்கார பொருளாக வைத்திருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பாக நாம் இந்த 7வது பாடல் ரொம்ப நயம் நிறைந்ததாக இருக்கு. ஆறுங்கிறத நீர்,
கங்கைன்னு எடுத்தாலும் சரி அல்லது 6 எண் வரிசையில் எடுத்தாலும் சரி மிக அழகான ஒரு பொருத்தமான ஒரு பாடலாக நாம் இதை பார்க்க முடிகின்றது. 8வது பாடல். கச்சும் உள்வாளும் கட்டிய உடையர் கதிர்முடி சுடர்விட கவரியும் குடையும் பிச்சமும் பிறவும் பெண்ணணங்காய பிறை நுதலவர் தமை பெரியவர் பேண பச்சமும் வலியும் கருதிய அரக்கன் பருவரை எடுத்த திண் தோள்களை அடர்வித்து அச்சமும் அருளும் கொடுத்தயம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. தமிழாகரருடைய 8வது பாடல் எப்போவுமே ராவணனை பற்றின ஒரு குறிப்பாக அமையும். நமக்கு நம்ம இந்த பதிகத்தோடைய பொருள் விளக்கம் ஏற்கனவே சொன்ன கற்பகஜோதி அம்மா அவர்கள் அவங்க எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, 8வது பாடலை ராவணனுக்கு அப்படின்னு சொல்கிறத விட கைலை மலையானுக்குன்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமா தெரிஞ்சதுனால 8வது பாடல் கைலை மலையானுக்கு உரித்தானதாக நாம் இங்கே பார்க்க போகிறோம். கைலை மலைக்கு உரித்தானது அப்படின்னா எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராவணன் கைலை மலையை பெயர்த்து எடுக்கின்றான். பெயர்த்தி எடுக்கும்போது பெருமான் என்ன பண்ணுறாரு, லேசாக அவருடைய கால் விரலால் லேசாக அந்த மலையை அமுக்க அவனுடைய திண் தோள்கள், வலிமை பொருந்திய தோள்கள் அடர்கின்றது. அதில் அவனுக்கு ஒரு பயமும் கொடுத்து அருளும் கொடுக்கின்றார் பெருமான். அது என்னங்க பயமும் அருளும் அப்படின்னா, அச்சம் எங்கேருந்து வருது, தான் அடிபட்டு அந்த மலைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு குய்யோ முறையோன்னு கத்துறான் இல்லையா, அதனால தான் அவனுக்கு காரண பெயர் ராவணன் அப்படிங்கிறது வருது. ராவணன் அப்படின்னா கத்தக்கூடியவன் என்று பொருள். அப்போ அச்சம் கொடுத்துட்டார் பெருமான், அதனால ராவணன்ற பெயரை கொடுத்துட்டார். அடுத்தது அருள் கொடுக்குறாரு. என்னப்பா அருள் கொடுக்குறாரு அப்படின்னா, வாழ்நாள் கொடுத்துட்டு வாழ் கொடுக்கின்றார். சந்திரஹாசம்ன்ற வாழ் கொடுக்குறாரு. இப்போ நாம் ஒருத்தரை பார்க்க போகிறோம், நம்ம கையில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா ஐயோ மறந்துட்டேங்க நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால தான் பாருங்கள், காழிப்பிள்ளையார் இந்த முதல் வரியில் வைக்கும்போதே கச்சும் ஒள்வாளும் கட்டிய உடையர். பெருமான் எப்படி இருக்கிறாருன்னா, வாழை தன் இடுப்புலேயே வச்சுருக்காருப்பா. ஏன்னா இப்போ எடுத்து கொடுக்க போகிறாரு. எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அதை தயார் நிலையில் வச்சுருக்கணும் இல்லையா, அதனால் தனது கச்சில் சேர்த்து கட்டி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்காக கட்டியிருக்கிறாரு தெரியுமா அப்படின்னா, தான் அழகாக இருக்கணும் அப்படின்னு பெண்கள் எப்படி தனது தலைக்கு அலங்காரம் செய்து கொள்ளுவார்களோ, எதெல்லாம் வச்சு அலங்காரம் செய்துக்குவோம் நாம், கவரி சடைமுடி இதெல்லாம் வச்சு அலங்காரம் செய்துக்குவோம் இல்லையா, அதே மாதிரி பெருமான் பெருமானுக்குன்னு தனி அலங்காரம்லாம் கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பூசை நேரத்தில் சோடச உபச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற 16 உபச்சாரங்களில் கவரி வீசுவது இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா. ராவணனை விட மிகச்சிறந்த ஒரு சிவபூசை செய்யக்கூடியவன் கிடையாது. அப்போ ராவணன் இதெல்லாம் சிவபூசை செய்வதில் வல்லவன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு எடுத்து காட்டுவதற்காகவும் கவரி குடை இது எல்லாத்தையும் பெருமான் வைத்திருக்கின்றார் என்ற குறிப்பை சொன்னாலும், ராவணன் இதெல்லாம் வச்சு தான்ப்பா பூசை பண்ணினா. ஆனால் அவனே தப்பு செய்யும் போது பெருமான் அங்கே அவனுக்கு தண்டனை கொடுத்தார். நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, சிலர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க. நம்ம எதான் தப்பு பண்ணிட்டோன்னா, வேண்டப்பட்டவன் ஒன்றும் பண்ண முடியாது, சரி சரி விடு அப்படின்னு விடுவோம். ஆனால் சாமி அப்படி விடுவாரான்னா விட முடியாதே, விட மாட்டார் இல்லையா. அதுதான் இங்கே சொல்லிட்டு, நடுநிலை மாறாமல் இருக்கக்கூடிய சிவபெருமான். அவன் எவ்வளவு பெரிய சிவபக்தனாக வேணாலும் இருக்கட்டும், சிவபூசையை விடாமல் செய்பவனாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் செய்த பாவம் மிகப்பெரிய பாவம். அதற்கான தண்டனையை கொடுக்கின்றார். கொடுத்துட்டு அருளும் கொடுக்கின்றார், அச்சமும் கொடுக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி மிக அழகாக இந்த பாடலை நமக்கு பார்க்க முடிகின்றது. அடுத்தது 9வது பாடல். அருமையான பாடல், அண்ணாமலையாரை நினைவுக்கு கொண்டு வரும் பாடல். நோற்றலாரேனும் வேட்டலாரேனும் நுகர் புகர் சாந்தமோடு ஏந்திய மாலை கூற்றலாரேனும் இன்னவாறு என்றும் எய்தல் ஆகாததோர் இயல்பினை உடையார். தோற்றலார் மாலும் நான்முகன் உடைய தோன்றலும் அடியோடு முடி உற தங்கள் ஆற்றலால் காணார் ஆயையும் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே.
இதை பாடும்போது நமக்கு இந்த திருக்கோயிலில் வந்து கண்ணப்ப தேவ நாயனாரோடைய ஒரு சிற்பம் தான் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வராரு. அதுதான் தூண்டி இருக்குமோ நம்மளுடைய காழிப்பிள்ளையாருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. அதாவது பூசை, நோன்பு, தவம் எல்லாம் செய்யலைன்னாலும் பரவாயில்லப்பா, பெருமான் மேலே அன்பு இருந்தால் போதும். அன்பு இருந்தால் போதும், வேறு எதுவுமே நம்ம செய்யலைன்னா பரவாயில்ல. ஏன் அப்படின்னா அதற்கு தான் எடுத்துக்காட்டு சொல்கிறாரு பாருங்க. திருமாலும் நான்முகனும் வந்து தான் பார்த்து விடுவேன் என்று செய்ததுனால பெருமான் வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கல. எரியாக ஓங்கி நின்றார், அண்ணாமலையாராக நின்றார். அண்ணா என்று சொன்னால் எட்ட முடியாதவர் என்று அர்த்தம். எட்ட முடியாதவராக நிற்கின்றார். ஆனால் நமக்கெல்லாம் அன்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் அப்படின்னா அண்ணாப்பா, நம்ம அண்ணன் அண்ணன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நமக்கு அப்பா கிட்ட சொல்லாதது கூட அண்ணன்ட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம ஆளுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாராம் பெருமான். அங்கே அவர் பார்க்கறது அன்பு மட்டும்தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. நமக்கு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சொல்லுவார் ஒரு இடத்துல, மலர் வச்சு ஒருத்தன் வழிபாடு செய்தான், உனக்கு அவனை எரிச்சுப்பிட்ட. கல் வச்சு ஒருத்தன் உன்னை அடிக்கிறான், அவனுக்கு போய் நல்ல ஒரு வாழ்வு கொடுக்குறியப்பா அப்படின்னு சொல்லுவார். அதாவது மலர் எரிந்தது யார் அப்படின்னா மன்மதன். அவன் ஏன் எரியிறான் அப்படின்னா பூசை பண்ணுறதுக்காக எரியிறான் இல்லையே, பெருமானுடைய தவத்தை கலைப்பதற்கு. அப்போ அவனை அங்கே எரிச்சிட்டாரு சாமி. ஆனால் நமக்கு சாக்கிய நாயனார் பாருங்க, கல் எடுத்து தினமும் அர்ச்சனை மாதிரி பெருமானுக்கு செய்கின்றார். அவருக்கு வானுலகு ஆழ்வதற்கு பெருமான் கொடுக்கின்றார். அப்போ பெருமான் என்ன பார்க்குறாருன்னா செய்கிற செயல் பார்க்கல, உள்ளே இருக்கிற அதனுடைய உள் நோக்கத்தை மட்டும் பார்க்கின்றார். அதான் பாருங்க, நோற்றலாரேனும் தவம் செய்யாதனாலும் பரவாயில்ல, வேட்டலாரேனும் அன்பு செய்யலைனாலும் பரவாயில்ல, நுகர் புகர் சாந்தமோடு ஏந்திய மாலை, நுகரத்தக்க உணவு அல்லது சந்தனம் இல்லை கையில் ஏந்திர மாலை, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது இதனுடைய கூறுகள் எதுவாக இருந்தாலும் சரி, வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஆணவம் இருக்கக்கூடாது. பெருமானுக்கு ஆணவத்தோடு சென்று நாம் பார்க்க போகின்றோம் அப்படின்னா பார்க்க முடியாது. நாம் போயிட்டு நான் 5000 ரூபா டிக்கெட் வாங்கி இன்றைக்கி பெருமானை பக்கத்தில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா பார்க்க முடியுமா என்ன? முடியாது. பெருமான் எங்கேயோ தூரமாக போய் உட்காந்துருப்பார், கருவறையில் இருக்க மாட்டார். ஆனால் பெருமானை அருகில் இருந்து நாம் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்? அன்போடு பார்க்க வேண்டும். அதுதான் பாருங்க, மாலும் நான்முகனும் பன்றியுமா அன்னமுமாக போய் பெருமானை பார்க்கறதுக்கு போனாங்க. ஆனால் தெரிஞ்சிச்சா அப்படின்னா தெரியலையே. ஏன் அப்படின்னா தன்முனைப்புனால போகிறாங்க. ஆனால் அதே தான் வந்து நமக்கு சோனசைல மாலையில் ஒரு பாடல் வரும். என்னென்னா, ஒருத்தர் கையில் வந்து கமண்டலம் இருந்தது. ஏன்னா பிரம்மன் வந்து உயிர்களை தோற்றுவிப்பதற்காக வேத முறைப்படி கையில் இருக்கிற அந்த நீர்னால பெருமான் உயிர்களை உருவாக்கக்கூடிய, அதாவது உயிரில்லை உடலை உருவாக்கக்கூடியவர். அந்த கையில் கமண்டலம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொண்டு போய் பெருமானுக்கு அன்போடு அபிஷேகம் பண்ணியிருக்கலாமே. திருமால் இருக்காரு, அவர் கையில் வந்து சங்கநாதம் இருக்குல்ல, அதை அன்போடு ஏற்றி இருந்தால் பெருமான் முன்னாடி வந்து நின்றுருப்பாரு. ஆனால் அதை செய்யலை. நான் பன்றியாக மாறுகின்றேன், நான் அன்னமாக மாறுகின்றேன், நீ மேலே போ, நான் கீழே போ. எவ்வளவு பாடுபட்டாங்க. தெரிஞ்சிச்சான்னா தெரியலையே. ஏன் அப்படின்னா தன்முனைப்புக்கு அகப்படாதவர் நம் சிவபெருமான் என்ற குறிப்பை தான் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. 10வது பாடல். வாதுசை சமணும் சாக்கிய பேய்கள் நல்வினை நீக்கிய வல்வினையாளர், ஓதியும் கேட்டும் உணர்வினை இலாதார், உள்கள் ஆகாததோர் இயல்பினை உடையார், வேதமும் வேத நெறிகளும் ஆகி விமல வேடத்தொடு கமல மதிபோல், ஆதியும் ஈரும் ஆயையும் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. இந்த பாடலை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த கோயிலில் ஒரு அற்புதமான சிற்பம் இருக்குது. சண்டேச நாயனாருடைய சிற்பம். அவங்க அப்பாவுடைய காலை தடிகின்ற அந்த ஒரு அழகான சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. அதை தான் நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்தார் பெருமான். வேதமும் ஓதி வேத நெறிகளும் கேட்டு, ஆனால் பெருமான் மேலே உணர்வு இல்லை இல்லையா அவங்க அப்பாவுக்கு. அதனால தானே வந்து சண்டேச நாயனார் செய்த பூஜையை வந்து சிதைக்கிறதுக்கு வந்தார். அந்த ஒரு குறிப்பை நமக்கு இந்த பாடல் மூலமாக காழிப்பிள்ளையார் எடுத்து சொல்கின்றார் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சுது. அதாவது நல்வினைகள் அப்படின்றத செய்யாமல் வல்வினைகளை மட்டுமே செய்துட்டு, ஏன்னா பெருமானை திட்டும்போது அது வந்து நல்வினையாக வரவே வராது. அப்போ நல்வினையே செய்யாமல் வல்வினை மட்டுமே செய்துட்டு
ஓதியும் கேட்டும், அதாவது பெருமானுக்கு உகந்ததான பாடல்களை எதையுமே பாடாமல், ஏன் அப்படின்னா அவர்களுக்கு பண் இருக்கக்கூடாது. சமணர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் எப்படின்னா பாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லுவாங்க. ஆனால் பெருமான் இசையே வடிவமானவனாக இருக்கிறான். நல்லதொரு வீணை தடவி அப்படிங்கிறதையே பார்க்குறோம் நாம். அப்படி இருக்கும்போது பெருமான் இசை வடிவமாக இருக்கின்றார், இசையை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானை நாம் இசையோடு பாட வேண்டும். அந்த பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில சமயங்கள் சொல்கின்றது. அவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவர்களை நாம் சார்ந்து நின்றோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய பாவங்கள் தான்ப்பா நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை நமக்கு இங்கே காழிப்பிள்ளையார் சொல்கின்றார். இதில் பாருங்க, விமல வேடத்தொடு கமலமா மதி போல் அப்படிங்கிற ஒரு குறிப்பு, ரொம்ப அழகான ஒரு குறிப்பு. அதாவது தம்மை வழிபடுபவர்களுடைய மலங்களை நீக்கக்கூடிய வேடத்தை உடையவர் பெருமான். விமல வேடம் அப்படின்னா அதுதான் அர்த்தம். மலன் அப்படின்னாக்கா ஆணவத்தோடு இருப்பவன், நாமெல்லாம் மலன். பெருமான் அப்படின்னா வி கூட்டல் மலன், அதாவது குற்றங்கள் அணுக முடியாதவனாக இருக்கக்கூடியவன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பாடல் பாடும்போது நமக்கு பெருமான் நினைவுக்கு கொண்டு வந்தது என்னன்னா, இந்த திருத்தலம் கௌதம முனிவர் வழிபட்ட தலம். கௌதம முனிவர் வழிபட்ட தலம் அப்படிங்கிறத ஏன் இந்த இடத்துல நாம் நினைவுக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னா, விமலம் அப்படிங்கிற ஒரு ஆகமம் இருக்கு. அந்த ஆகமத்தை பெருமான் கௌதம முனிவருக்கு தான் அருள் செய்கின்றார். இது நாம் ஏற்கனவே 9ஆம் திருமுறை சிந்திக்கும் போது சிந்திச்சிருக்கிறோம். விமலம் அப்படிங்கிற ஆகமத்தை பெருமான் கௌதம முனிவருக்கு தான் அருள் செய்கின்றார். இங்கே கௌதம முனிவர் வழிபட்ட நினைப்பு நம்ம காழிப்பிள்ளையாருக்கு வந்திருக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துல அந்த இதை வைக்க மாட்டார் இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கிய முகம், தத்புருஷ முகத்தில் இருந்து மறைத்தல் தொழிலுக்கான முகத்தில் இருந்து வந்தது தான் இந்த விமலம் அப்படிங்கிற ஆகமம். அதனால தான் விமலம் அப்படிங்கிற அந்த ஒரு விமலன் அப்படிங்கிற அந்த சொற்றொடரை இங்கே கையாண்டிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு ஒரு நயத்தை நினைவுக்கு கொண்டு வருகின்றது. ஆதியும் ஈரும் ஆயயம் அடிகள். இந்த விமலம்ன்ற ஆகமம் பார்த்தோம் இல்லையா, அதில் வரக்கூடிய முதல் உபாகமம் பார்த்தீங்கன்னா அனந்தம் என்றது. அனந்தம் அப்படின்னா எல்லைகள் அற்றவன் அப்படின்னு பொருள். ஆனால் இங்கே பாடலில் பாருங்க, ஆதியும் ஈரும் ஆயயம் அடிகள். ஏன் அப்படின்னா இந்த பாடலில் முழுக்க முழுக்க பெருமானோடைய தடத்தை இலக்கணத்தை தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதனால தான் நம்ம ஆதியும் ஈரும் ஆயயம் பெருமான் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அது அற்றவன் அப்படின்னு சொன்னால் சொரூப நிலைக்கு போயிடும். அதனால தான் அனந்தம் என்ற அந்த உபாகமத்தை சற்று மாற்றி, அதாவது அது அனந்தம் அப்படிங்கிறது சொரூப நிலையில் இருக்கக்கூடியது. ஆனால் பெருமான் எப்படி இருக்கிறாருப்பான்னா, இந்த பாடலில் எல்லாமே தடத்த நிலையில தான்ப்பா நாம் பார்த்துட்ருக்கோம். அதனால ஆதியும் ஈரும் ஆயயம் அடிகள். ஏன் அப்படின்னா உயிர்களுக்கு இந்த மாயை என்று சொல்லப்படுகின்ற அனைத்துக்கும் ஆதியாகவும் நிறைவாகவும் இருக்கக்கூடியவன் பெருமான். ஈராக கடைசியாகவும் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா எங்கள் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்தது 11ஆவது பாடல், பலஸ்ருதி என்று சொல்லப்படுகின்ற திருக்கடைக்காப்பு. மை செறி குவளை தவளை வாய் நிறைய மதுமலர் பொய்கையில் புதுமலர் கிழிய பச்சிரவு எரி வயல் வெறி கமல் காழி பதியவர் அதிபதி கவுனியர் பெருமான் கைச்சிறு மரியவன் கழல் அலால் பேணா கருத்துடை ஞான சம்பந்தன் தமிழ் கொண்டு அச்சிறுபாக்கத்து அடிகளை ஏத்தும் அன்புடை அடியவர் அருவினை இலரே. இந்த அச்சிறுபாக்கத்திற்கான பதிகத்தை படிப்பவர்களுக்கு அருமைப்பாடு வாய்ந்த வினை கிடையாது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்கின்றார். அருமைப்பாடு வாய்ந்த வினை அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, வினை அப்படின்னு சொல்கிறதே நமக்கு வராது, அதுவும் கடினமான வினைகள் எல்லாமே விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு இந்த பாடலை, இந்த பதிகத்தை பாடியது யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் என்று தனது பெயரை இங்கே பதிவு செய்கின்றார். ஏன் அப்படின்னா நாம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், வேதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேதங்கள் யாருக்கு உபதேசம் செய்யப்பட்டது அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அதற்கான சந்தஸ் என்ன, அதற்கான பயன் என்ன, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வேதத்திலையும் நம்ம ருத்ரத்தில் கூட நாம் பார்த்துருக்குறோம். அதை பதிவு பண்ணுவாங்க.
ஏன் அப்படின்னா இது பெருமான் யாருக்கு கொடுத்து, யார் மூலமாக உயிர்களுக்கு கொடுக்கின்றார்ங்கிற குறிப்பை வந்து எடுத்து வைப்பாங்க. இது தமிழ் வேதம் இல்லையா, நமக்கு வந்து திருமுறைகள் என்பது தமிழ் வேதம். அப்படி இருக்கும்போது அந்த வேதத்திற்கான சந்தமும் அதனுடைய பலனும் இதை யாருக்கு பெருமான் அருள் செய்து நமக்கு கொடுக்கின்றார் என்ற குறிப்பும் பதிவாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்குத்தான் இந்த பலஸ்ருதி என்பதாக நாம் பார்க்கின்றோம். கவுனியர் குலத்தில் பிறந்த காழியம்பதியைச் சேர்ந்த சிவபெருமானின் திருவடிகளை சரண் அடைந்த திருஞான சம்பந்தர் என்ற தவப்புதல்வருக்கு இந்த பதிகம் அருளி செய்யப்பட்டிருக்கின்றது பெருமானால். அவர் நமக்கு கொடுக்கின்றார் பெருமானின் கருணையால் அப்படிங்கிறதாகத்தான் நாம் இந்த 11வது பாடலை பார்க்கணும். இதை பாட பாட நமக்கு வினைகள் என்பது நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, திரண்ட கருத்துக்களாக இந்த பாடலில் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த பதிகத்தில் வரக்கூடிய பிறை பற்றின குறிப்பு பார்த்திங்கன்னா 4வது பாடல், 5வது பாடல், 6வது பாடல், 7வது பாடல், 8வது பாடல் என்று 5 இடங்களில் வருது. நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த பதிகம் முழுவதுமே நமக்கு ஏன்னா உமையாட்சீஸ்வரர் அப்படின்னு பார்த்து உ ம என்பதை பிரணவமாக பார்த்து பிரணவத்தை ஆட்சி செய்யக்கூடிய நமக்கு மந்திர உபதேச பதிகமாகத்தான் இதை பார்க்கின்றோம். அப்போ 5 இடங்களில் இந்த பிறை பற்றின குறிப்பை பார்க்குறோம். அதே மாதிரி திருநீறு என்பதையும் 5 இடத்துல பார்க்குறோம். கொழும்பொடி, பாலன நீற்றர், நீரணிந்து, நீருமை பூசி என்பது 6வது பாடல் 7வது பாடல் 2த்துலேயுமே வர்றதை பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, சடா மகுடத்தோடைய வருணனை, அதுவும் 5 இடத்துல வருது. முதல் பாடல், 3ஆம் பாடல், 5ஆம் பாடல், 7ஆம் பாடல், 8ஆம் பாடல். அடுத்தது பாருங்க, அம்மையோடு இருக்கக்கூடிய குறிப்பு, இதுவும் 5 இடத்துல வருது. முதல் பாடல், 3ஆம் பாடல், 4ஆம் பாடல், 6ஆம் பாடல், 7ஆம் பாடல் என்று இத்தனை, அதாவது நயம் என்று சொல்லுவதை விட இது எல்லாம் வந்து நாம் இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல கோஇன்சிடென்ஸ், அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு குறிப்பாக நாம் இதை பார்க்குறோம். இந்த ஒரு பாடலில் வந்து இந்த பதிகத்தில் வந்து இன்னொரு சிறப்பு நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது பெருமான் வந்து இந்த திருத்தலத்தில் 2 மூர்த்தங்களாக இருக்கிறாரு. அம்மை மிக அழகாக இருக்கிறாங்க. பிள்ளையார் வந்து ரொம்ப சிறப்புடையவராக இருக்கிறாரு. அவரை பார்க்காம நாம் இங்கே வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்துட்டோம். சரி, முருகப்பெருமான் என்னப்பா ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நிற்கும் இல்லையா, அதுக்கு நம்ம நயமாக இந்த இடத்துல ஒரு சிறப்பை பார்க்க முடியுது. என்னன்னா, இந்த பதிகம் பாடப்பட்ட பண் பார்த்திங்கன்னா குறிஞ்சி. 5 வகை நிலங்களில் குறிஞ்சிக்கு வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த திருத்தலத்துக்கு வர்ற இடத்துலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் முழுக்க மலையாகவே இருக்கும். நிறைய மலைகள் இருக்கும். மலைகளை தாண்டி தான் நீங்கள் வர முடியும். அப்போ குறிஞ்சி அப்படிங்கிற அந்த இடத்துக்கும் நம்ம அது பொருத்தமாக வருதா, அதையும் நாம் இங்கே பார்க்குறோம். அதாவது அப்படிப்பட்ட குறிஞ்சி அப்படிங்கிற நிலத்திற்கு அதிதெய்வம் யார் அப்படின்னா முருகர். அப்போ அங்கே முருகர் வந்துட்டார். எப்படி வந்துட்டார் அப்படின்னா, அந்த திருத்தலத்திற்காகவும் அங்கே அருளி செய்யப்பட்ட பண்ணில் இருந்தும் நாம் அங்கே பார்க்கின்றோம். சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படிங்கிறது தொல்காப்பியம். இந்த குறிஞ்சிங்கிற பண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்தாளி குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி, வியாழ குறிஞ்சி, முதிர்ந்த குறிஞ்சி அப்படின்னு பலவேறு வகைகளாக நாம் பார்க்குறோம். குறிஞ்சி திணைக்கு உரித்தானதாக நாம் இந்த இடத்த பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், இதற்கான சிறுபொழுது வந்து யாமம், இதெல்லாம் நாம் பார்த்துட்டோம். பஞ்சமரபில் ஒரு பாடல் வருது, ரொம்ப அழகான ஒரு பாடல். இதை சொல்லாமல் நாம் கடந்து செல்ல முடியாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பாடல். பத்தியமும் சித்திரமும் ஆம்பலும் பாத்தியமும் மொத்த குவளையோடு இவ்வைந்தும் சுத்தமாம் வெற்றித்த வண்ணம் புணர்க்கலென்று ஓதினர் முற்றுணர்ந்த மெய்த்தமிழோர் முன். இதில் பாருங்க, சித்திரமும் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறாரா. சித்திரம்னா அது வந்து குறிஞ்சிக்கூடிய வண்ணம். சித்திரம்னா நமக்கு தெரியும் வரைபடம். ஒரு வரைபடம்னா என்ன இருக்கும், முக்கால்வாசி ஒரு குழந்தைகிட்ட சரி ஏதாவது ஒன்று வர அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நல்ல மலையை வரையும், அதுக்கப்புறம் அதில் சந்திரனை வரையும், அப்புறம் 2-3 மரங்கள் வரையும், நீர் வீழ்ச்சி இருக்கிறது மாதிரி வரையும், அதே மாதிரி அங்கே நல்ல அழகான செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கிறதாட்டு வரையும். ஒரு குழந்தைக்கே இதைத்தான் நம்ம வந்து வரைபடம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சித்திரம்னு சொல்லியாச்சுன்னா அதைத்தான் வரையும். இந்த பதிகத்தை எடுத்து பாருங்க, எல்லாமே வந்துருச்சு. சந்திரன் வந்துருச்சா, மலை சார்ந்த இடம் வந்துருச்சா, மலர்கள் பலவேறு வண்ணங்களில் உள்ள மலர்கள் வந்துருச்சா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கொன்றைன்னு பார்த்தோம், முறுக்கு, எருக்கு, மல்லிகை எல்லாமே பார்த்தோம். இதை எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன், ஒரு சித்திரம் போல நமக்கு காட்சி தரும் இல்லையா.
அதனால தான் குறிஞ்சி நிலத்தை சித்திரம் என்ற ஒரு பெயர் வைத்து அழைத்தார்கள். எத்தனை அற்புதமான ஒரு குறிப்பை நம்ம இங்கே பார்க்க முடிகின்றது இல்லை? சரி, அப்போ இதோட இந்த பதிகத்தை நாம் பதிக சிந்தனையை நாம் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். அன்றிரண்டுருவம் ஆயையம் அடிகள் ஆனையின் உரிவை போர்த்தயம் அடிகள் ஆரிருள் மாலை ஆடும் எம் அடிகள் அம்மலர் கொன்றை அணிந்த எம் அடிகள் அண்ணல் ஆண் ஊர்தி ஏறும் எம் அடிகள் ஆடரவாட ஆடும் எம் அடிகள் ஆறுமோர் சடைமேல் அணிந்த எம் அடிகள் அச்சமும் அருளும் கொடுத்த எம் அடிகள் ஆற்றலால் காணார் ஆயையம் அடிகள் ஆதியும் ஈரும் ஆயையம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. அற்புதமான பாடல் சிந்தனை நமக்கு பெருமான் இன்று கொடுத்து அருள் செய்தார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.